கரம் குவித்து 200 பொற்காசுகள் கொடுத்து மகிழ்வித்தார் என்றால் அடியார்களுடைய தோற்றம் முக்கியமே தவிர அவருடைய மனத்தில் 1000 சஞ்சலங்கள், சலனங்கள், தவறுகள் இருக்கும். ஆனால் சிவவேடத்தை தவவேடமாக நினைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நேர்கோட்டு பாதையை இந்த மண்ணுக்கு சொன்ன மகத்தான அடியார் நரசிங்க முனிவர். அதிலும் ஒரு சிறப்பு, அவர் மன்னனாக கோலோச்சி சிற்றரசை ஆண்டபோது தேசாந்திரியாக பயணப்படுகின்றார். உங்களுக்கு தெரியும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஆரம்பத்திலே நம்பியாரூரன் என்று பெயர். அவர் தெருவிலே சிறுதேர் உருட்டி விளையாடிய போது அவர் அழகில் மயங்கி அவர் பெற்றோரிடத்தில் சென்று மன்னனின் மகனாக வளர்ப்பதற்கு அனுமதி கேட்டு வளர்த்த பெருமை இந்த நரசிங்க முனிவருக்கு உண்டு என்கின்ற கொசுறு செய்தியையும் நான் உங்களுக்கு இணைக்கின்றேன்.